வெல்கம் டு ஒரு ரிவ்யூ. இந்த வீடியோவில் மித்ர மண்டலி அப்படிங்கிற ஒரு தெலுங்கு திரைப்படம் வந்து தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கு. எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தலாம். இந்த படத்தோட கதையை வந்து ஒரு கலகலப்பான ஒரு காமெடி படமாக இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம விடிவி கணேஷ். ஸோ இவர்கிட்ட இருந்து அந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. இவரை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான அரசியல்வாதியாக வராருங்க. ஸோ ஒட்டக்குளம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. ஸோ இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஊர் மக்கள்லாம் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற எல்லாத்தையுமே ரூல் பண்ணக்கூடிய ஒரு அரசியல்வாதி. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இவரோட பொண்ணு வந்து இப்போ வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. ஸோ ஓடி போன விஷயம் மற்ற எல்லாருக்கும் இதுக்கப்புறம் தெரிய வந்துச்சு அப்படின்னா, ஸோ இது வரைக்கும் இந்த அரசியல் வாழ்க்கையில் என்னெல்லாம் விஷயம் பண்ணாரோ அது எல்லாமே இப்போ அசிங்கமாக போயிருங்கிறதுனால இதை மூடி மறைக்கிறதுக்காக இவர் ஒரு விஷயம் பண்ணுறாரு. ஸோ ஒரு பிளான் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு ஓடி போகலை, அவளை கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அதை தேடுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணதுக்காக நம்ம வெண்ணிலா கிஷோரை பார்க்க வராரு. இதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்தை சுற்றி என்னென்ன விஷயங்கள் பயங்கர ஃபன்னாக நடக்குது அப்படிங்கிறத இந்த படத்தை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தோட அந்த ஹியூமர் போர்ஷன்ஸே சொல்லலாம். முக்கியமாக தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் நம்ம காமெடியன்ஸாக எத்தனை பேரை பார்த்துருப்போமோ அவங்க எல்லாருமே இந்த படத்தில் ஒரு சின்ன சின்ன ரோலுக்காவது வந்துட்டு போயிடுறாங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ், அவங்களோட இன்ட்ரோலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காமெடியாக ட்ரை பண்ணுறாங்க. எல்லாமே மேஜராக ஆன் அண்ட் ஆஃப் நிறைய இடங்களில் ஒர்க் ஆகிருக்கு. ஆனால் விடிவி கணேஷ், வெண்ணிலா கிஷோர்னு சொல்லி பல காமெடி நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கொடுக்கப்பட்ட ரோலை வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தில் வந்து ஹீரோவாக நம்ம பிரியதர்ஷின் தான் பண்ணியிருக்கிறாரு. அவரை பொறுத்தளவுக்கும் இந்த படத்தோட கதாநாயகனாக இருந்தாலுமே அவருமே அங்கங்கே நிறைய காமெடி பண்ணுறாப்புல நல்லாவே ஒர்க்காக இருக்குங்க. ஆனால் கதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான கதையாக தான் இருக்கும். ஆனால் இவங்க எக்ஸிக்யூட் பண்ணது ப்ரொடக்ஷன் வேல்யூ ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்கிறனால பார்க்கறதுக்கு நிறைய இடங்களில் காமெடியும் ஒர்க் ஆனதுனால இந்த படம் கண்டிப்பாக கேரண்டியான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். டெக்னிக்கல் வைஸாகவும் சவுண்டான ஒரு படமாக இருக்குது. அண்ட் பிஜிஎம்ஸ் சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வருது. ஆனால் அந்த சாங்ஸ்லாம் பெருசாக ஒர்க் ஆன மாதிரி தெரில. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா காமெடி கண்டிப்பாக நல்ல ஒரு கேரண்டியான ஒரு காமெடியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேமிலி வாட்சபிள் தான்.